சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நிறுவனம் பழனியில இயங்கிட்டு வருது. கட்டுமான துறைக்கு தேவையான முக்கிய பொருளை சிமெண்ட், கம்பி, இது ரெண்டு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி விற்பனை செஞ்சு வர்றோம். அனைத்து முன்னணி நிறுவனங்களோட சிமெண்ட்டும் கம்பியும் சரியான விலையில, சிறந்த தரத்துல, குறித்த நேரத்துல இலவச டோர் டெலிவரி செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட சொந்த வாகனமும் எந்நேரமும் காலையில 8 மணிலிருந்து மாலை 8 மணி வரையும் டெடிக்கேட்டடா வேலை செய்யக்கூடிய எங்களோட தொழிலாளர்கள் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையிலையும் இந்த சுற்று வட்டார பகுதி எல்லாத்துக்கும் நாங்கள் சிறந்த முறையில் தரம், விலை, குறித்த நேரத்தில் டெலிவரி செய்யறோம். சிமெண்ட் கம்பி தேவைப்படுற இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, எங்களை ஒரு தடவை அனுப்பிப்பாருங்க. உங்களோட பொன்னான ஆதரவை எங்களோட கடைக்கு கொடுங்க. நன்றி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, பங்கையர் கைநலம் பற்றித்தான் பாரினில் அறங்கள் வளருதம்மா என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய பெண்ணை பெருமையாக பேசிய அந்த பொன்னான வரிகளை இந்நாளில் சொல்லி, எந்நாளும் பெண்மை கூத்திட வேண்டும், பெண்மை வாழ்ந்திட வேண்டும் என்ற பாரதியினுடைய அற்புதமான வரிகளை சொல்லி இன்று அருமையான ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்பு? பெண்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது பிறந்த வீடா இல்லை புகுந்த வீடான்னு. உண்மையாக சொல்ல போனால் இந்த தலைப்பு உலகத்தில் எங்கே நடந்தாலும் பழனியில் நடப்பது மிகவும் சிறப்பு. ஏன் தெரியுமா? பொதுவாக பெண்களுக்குத்தான் புகுந்த வீடுன்னு ஒன்று, ஆனால் ஆண்களுக்கு புகுந்த வீடாக இருப்பது பழனி. எப்படி? பழனி முருகன் இங்கே புகுந்த வீடாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றான். 60 வீடுகளில் ஒன்றாக பழனி திரிகின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா புகுந்த வீடா பிறந்த வீடான்னு சொல்வதற்கு இங்கே 6 படை வீரர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே 3 படை வீரர்கள், அங்கே 3 படை வீரர்கள், முப்படை என 6 படை வீரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்களா, இந்த தலைப்பு பழனியிலே வைத்து பேசுவது தான் மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? பெண் ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. ஆவது கரெக்டுங்க, அது என்னங்க அழிவது பெண்ணாலே? நல்லதெல்லாம் ஆவது பெண்ணாலே, தீமையும் கெட்டதும் அழிவது பெண்ணாலே. நான் அதுக்கப்புறமோ காலகட்டம் வந்தது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு பேனா வச்சு சொன்னாங்க. அப்புறம் இன்றைய காலகட்டம் அந்த பிஇ என்ன வந்து கேபிட்டலில் போட்டாங்க. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இன்னும் அப்டேட்டாக இன்றைய காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஆன்லைனில் என்ன வேணால் பார்க்கலாங்க, ஆனால் அதை சேமித்து வைக்க பென்ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தான் நடக்கும். அப்போ பெண் என்பவள் மகாசக்தி. இந்த உலகத்தையே ஆட்டி வைப்பது என்னங்க? பஞ்சபூதங்கள். பெண்ணுக்குள்ளும் பஞ்சபூதம் இருக்கின்றது. அவள் நீரை போன்றவள். எப்படி? ஈர நெஞ்சு கொண்டவள். இரண்டாவது, நதியினுடைய பெயரெல்லாம் அவள் பெயரில் தான். கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி. அப்படி அதாவது வளைந்து கொடுத்து செல்வாள் நதியை போன்றே, விட்டு கொடுத்து செல்வாள் நதியை போன்றே. இன்னொரு விஷயம், நதிக்கரையில் தான் நாகரீகம் துவங்கியது. இவள் எந்த வீட்டிலே நதியாக உள்ளே செல்கிறாளோ அந்த வீடு நாகரீகத்தோடு மிகவும் செழிப்பாக இருக்கும். ஆக பெண் என்பவள் நீரை போன்றவள். அடுத்தது நிலத்தை போன்றவள், பூமாதேவின்னு சொல்லுவோம் இல்லையா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, தாங்கி பிடிப்பா. அது தவிர பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன போட்டாலும் கண்டிப்பாக ஒரு உயிர் வரும். பெண்ணுக்குள்ளிருந்தும் ஒரு உயிர் வரும் இல்லையா? தெரிந்தோ தெரியாமலோ ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்னங்க? உமன். உமன்னா என்ன? உயிருள்ள மண். உயிருள்ள மண் அப்படிங்கிறது தான் வந்து உமன்னு வச்சாங்களோன்னு நமக்கு யோசிக்க தெரியுது. அப்போ நீர் முடிஞ்சது, நிலம் முடிஞ்சது. நீர், நிலம், காற்று. அவள்தான் சுவாசம். உயிரை உருவாக்குவதே அவள்தான் இல்லையா? காதலியாக இருக்கும்போது தென்றலாக இருப்பா, மனைவியாக இருக்கும்போது புயலாக இருப்பா. அது அவங்கவுங்களுக்கு வாய்க்கிறத பொறுத்து. ஆக மொத்தத்தில் அவள் காற்று. அதுக்கப்புறம் நெருப்பு. அவள்தான் சக்தி. அவள்தான் உண்மையான சக்தி. குடும்பத்தின் கதகதப்பே அவள்தான் இல்லையா? ஆக நிலம், நீர், காற்று, நெருப்பு, அப்புறம் ஆகாயம்.
அவளுடைய அன்பை, அவளுடைய தியாகத்தை, அவளுடைய பெருமையை, அவளுடைய பொறுமையை எல்லோரும் அண்ணாந்து பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு பெண்மையானது உயர்வாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம், ஆகாயம் இல்லை என்றால் உலகம் இல்லை, அதுபோன்று பெண் இல்லை என்றால் குடும்பம் இல்லை, சமூகம் இல்லை, இந்த நாடு இல்லை. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஆகாயம் அத்தனையும் உருவாக்கினாலும் தன்னிடம் எதையுமே வைத்து கொள்ளாது. அதை போன்றுதான் பெண் என்பவளும் தன்னிடம் எதையும் வைத்து கொள்ள மாட்டாள். ஆனால் உருவாக்கி அடுத்தவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பாள். ஆக பஞ்சபூதங்களும் அவளுள்ளே அடக்கமாகி இருக்கின்றது. திரு ராஜேந்திர குமார் அவர்கள் பிறந்த வீடுதான் சொல்றதுக்கு ஆசிரியர் இனிய தமிழகம் அவர்கள், வாருங்கள். புகுந்த வீட்டில் எல்லா சொந்தங்களும் இருப்பாங்க. ஆனால் நம்மள மேல அதிக பரிவு காட்டக்கூடிய சொந்தங்கள் நிச்சயமா இருக்க மாட்டாங்க. நம்ம பிறந்த வீட்டில் தான் அனைத்து சொந்தங்களும் பற்று பாசத்தோடு எந்த காலகட்டத்திலும் அந்த குடும்பத்தில் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நடுத்தர சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பணக்கார சூழ்நிலையாக இருந்தாலும் நம் அனைவரும் பற்று பாசத்தோடு இருக்கின்றோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். புகுந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு ஏராளமான டென்ஷன். மாமனார் என்ன சொல்லுவாங்களோ, மாமியார் என்ன சொல்லுவாங்களோ, மச்சாண்டார் இருக்கிறா அந்த ஆள் என்ன சொல்லுவானோ அப்படின்னு அந்த பொம்பளை ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய திருமணத்திற்கு பின் 3-4 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை தனக்கென வரும் வரை அந்த பெண் படாத பாடுபட்டு அனைவருக்கும் பயந்து அந்த குடும்பத்தை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, அறிவெனும் விளக்கேற்றி அன்பெனும் குடும்பத்தாருக்கும் சந்தன தென்றலாய் அன்பின் ஆசானாய் ஆரவாரம் இல்லாத பெண்மையாய் இசைபட வாழ்ந்தவராய் ஈதலுக்கு இலக்கணமாய் நட்புக்கு எடுத்துக்காட்டாய் எல்லோரும் விரும்பும் மாண்புள்ள மகளிராக மகிழ்ச்சியாக பிறந்த வீட்டில் தான் இருக்க முடியும். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டில் மகளுக்கு ஒரு பெண்ணுக்கு பசி என்றால் அந்த வீட்டிலே அண்ணன் பதறுவான், தங்கை பதறுவாள். அம்மாவுக்கு பசி என்றால் எங்கேயாவது ஒரு காசே இல்லை என்று சொன்னாலும் எங்காவது ஒரு மூலையிலே இருந்து எடுத்து நம்ம ஆர்டர் போட்டாவது அந்த அம்மாவினுடைய பசியை ஆற்றுவோம். ஆனால் புகுந்த வீட்டுக்கு சொன்னால் மாமனார் என்ன விரும்புகிறாரோ அந்த சாப்பாடு செய்யணும், மச்சினை என்ன விரும்புகிறாரோ அந்த சாப்பாடு செய்யணும், மாமியா என்ன விரும்புகிறாங்களோ அந்த சாப்பாடு செய்யணும். இதுதான் இன்னைக்கு புகுந்த வீட்டில் அடுத்தவர் ருசியறிந்து செய்ய வேண்டும். இதுதான் புகுந்த வீடு. இன்றைக்கு திருப்பூரிலே பார்த்தீர்களே என்று சொன்னால் கிட்டத்தட்ட 100 பவுன் 2 கிலோ வெள்ளி சிறப்பான முறையில் மிகப்பெரிய அளவில் வசதியான குடும்பத்தை சார்ந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ரெதன்யா என்கின்ற பெண் யாரும் மறந்துவிட முடியாது. அந்த பெண் அந்த புகுந்த வீட்டிலே ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக அந்த பெண் காரிலே தற்கொலை செய்து கொண்டாள். இதை நீங்கள் கவனமாக கருத்தில் கொண்ட வேண்டும். நடுவர் அவர்களே, ரோஜா செடியில் முள்ளிருக்கு என்று சொன்னால் முச்செடியில் ரோஜாதான் எங்கள் பிறந்த வீடு என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்குங்கள். நடுவர் அவர்களே, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆடடா, ஹைக்கு மாதிரி பேசிட்டார். தன்னுடைய இதை சும்மா நச்சுன்னு சொன்னார். 10ஓடு 11 ஆரம்பித்தார் இல்லையா? எண்கள் இல்லாமல் கூட கணிதம் இருக்கும், பெண்கள் இல்லாமல் மனிதம் இல்லை. இப்போ புகுந்த வீடே அப்படின்னு கோவை பேச்சாளர் திருமதி கீர்த்தனா மணிகண்டன் அவர்கள், தொலைக்காட்சி பேச்சாளர், சிறப்பானது ஒரு பேச்சாளர், வாருங்களம்மா.
சுகமோ அதுபோல பெண்களுக்கு புகுந்த வீடுதான் சுகம். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டில் இளவரசியாக வளர்க்கப்பட்ட நாங்கள் புகுந்த வீட்டில் பட்டத்து ராணியாக உயர் பதவி கிடைக்கிறதுன்னு சொன்னா புகுந்த வீட்டில் தானே மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டின் பெருமையை பேசுவது பெண்களுடைய இயல்பான சுபாவம். ஆனால் அது பெரிதல்ல. புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை கட்டி காத்தும் புகுந்த வீட்டிற்கு பெருமை சேர்த்தும் வாழ்வது பெரிதான மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டில் முடிவுகளை அவளை கேட்டு எடுப்பார்கள். ஆனால் புகுந்த வீட்டில் முடிவை அவளே எடுப்பாள். கேட்டு எடுக்கிறதில் மகிழ்ச்சியா இல்ல அவளே எடுப்பதில் மகிழ்ச்சியா? நடுவர் அவர்களை யோசிச்சு பார்க்கணும்ல. இளவரசியா வளர்க்கப்பட்ட பெண்கள் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்க. இப்போ இயல்பா அவங்க சொல்றாங்க, புகுந்த வீட்டுக்கு போனா ஒரு காப்பி கூட போட தெரியாத பெண்கள் சில பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அந்த காப்பி கூட போட தெரியாத பெண்களுக்கு புகுந்த வீட்டுல சமைத்து கொடுத்தும் சமைக்க கற்றுக் கொடுத்தும் ஊட்டிவிடும் கணவர்மார்களும் இன்றளவும் இருக்கிறார்கள் என்பதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நடுவர் அவர்களே, மஞ்சள் குங்குமம் தாலியின் சிறப்பு பெண்களுக்கெல்லாம் இன்னொரு பொறப்பு. 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களை வழங்கி 8 திங்கு முழங்கி 7ஆம் பிறையில் அறுசுவை உணவிட்டு 5 இணைகளை வழங்கி அறம் பொருள் இன்பம் வீடு என 4 உள்ளடக்கி 3 முடிச்சிட்டு இருமணம் ஒரு மணமாக மாறுவதே திருமணம். கட்டிட்டு வந்த பவர் ஸ்டாரை எல்லாம் சூப்பர் ஸ்டாரா மாத்துறது நாங்க புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். நடுவர் அவர்களே, தாய் என்பவள் சாதாரணமானவளா? பெண் என்பவள் சாதாரணமானவளா? தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகுவாள் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் சொல்றா, என் எல்லா வழிகளும் உன் ஒரு சிரிப்பினில் மறைகிறது அப்படின்னு சொல்லி என் மகன் தான் என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றான். செல்வங்களிலே விலமடிக்க முடியாத செல்வங்கிறது குழந்தை செல்வம். அந்த செல்வம் திருமணத்துக்கு பிறகு புகுந்த வீட்டில் தான் கிடைக்கிறது என்றால் மகிழ்ச்சி என்பது புகுந்த வீட்டில் தான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, மகளிர் தினம் இந்த இடத்துல இதை சொல்லியே ஆகணும். மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இங்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சம்பாத்தியமும் ஊதியமும் வேணும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலையில் உள்ள 75 பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் 1 வாரமாக தொடர்ந்து நடைபெற்று உயிர் துறந்த தினத்தை நியூயார்க் மாகாணத்தில் உள்ள மாநாடு ஒன்றில் பிரமுகர்கள் முடிவு செய்யறாங்க. 1910ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் உலக மகளிர் தினமாக அறிவிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம மகளிர் தினமா கொண்டாடுறோங்கிறது இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? இது நம்ம பெண்களுக்கான உரிமைக்கான நாள் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, அதே மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், மேரி கோம். அவங்க 6 முறை வேர்ல்டு சாம்ப் அடிச்சிருக்காங்க. 5 முறை பாத்தீங்கன்னா ஏசிய சாம்ப் அடிச்சிருக்காங்க. அவங்க கதையை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, 3 குழந்தைக்கு தாயான பிறகு அவங்களுக்கு 3 சிசேரியன், அதுக்கு அப்புறம் தான் நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருக்காங்க. இது புகுந்த வீட்டில தான் அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. MS சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, என் கணவன் சதாசிவம் இல்லைன்னா நான் இத்தனை மேடைகள் ஏறி பாடி இருக்க முடியாது அப்படின்ட்டு. பிறந்த வீட்டில் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பார்கள். ஆனால் பெண்கள் புகுந்த வீட்டில் கைப்பிள்ளையாகவே இருந்தாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார் என்பதை கூறுகிறேன். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டில் மகளுக்கு இருக்கிற உரிமையை விட புகுந்த வீட்டில் மருமகளுக்கு தான் உரிமை அதிகம். ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? கொத்துசாவி மருமக கையில தான் இருக்கும். பிறந்த வீடு அம்மா வீடு, புகுந்த வீடு நம்ம வீடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா பெண்கள் திருமணத்துக்கு பின் சொல்லுவாங்க தவிர என் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது நான் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் கணவர் மாட்ட போவாங்க. நம்ம வீடு முக்கியமா பிறந்த வீடு முக்கியமா? நடுவர் அவர்களே, பெண் சுதந்திரம் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை எல்லாம் செய்யறது பெண் சுதந்திரம் கிடையாது. நடுவர் அவர்களே, நமக்கு பிடிக்காது எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்யாம இருக்கிறதா பெண் சுதந்திரம். நடுவர் அவர்களே, சமாதானமாகிற பக்குவமும் சமாதானம் செய்கிற மனதும் உள்ளவரை பிறந்த வீடு என்ன புகுந்த வீடு என்ன? நடுவர்களே, எங்கிருந்தாலும் மகிழ்ச்சி தான். நடுவர் அவர்களே, சிறப்பு. புகுந்த வீட்டில் தான் பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சி என்பதையே பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று நடுவர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாகவே ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிறந்த வீடு தாங்கிற மாதிரி இருந்ததே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துட்டாங்க. அம்மாவை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா? அம்மா இன்னொரு பிரம்மா, கருவறைக்கு வெளியே ஒரு கடவுள் தரிசனம் அப்படின்னா அது தாய் தான் இல்லைங்களா? ஒரு ஆணினுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அவன் சவம். இதுவே ஒரு பெண்ணினுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதுதான் பிரசவம் இல்லையா?
அதுதான் தாய். பொதுவாக சொல்லுவாங்க, காதலி வந்து சொல்லுவா காதலனை பார்த்து, எனக்கு என்ன வாங்கி தர அப்படின்னா காதலன், எனக்கு என்னத்தை வாங்கி கொடுத்த அப்படின்னா அது மனைவி, எனக்கு ஏண்டா வாங்கி தர அப்படின்னா தான் அவன் தாய். இப்போ அடுத்தவங்க வந்து பிறந்த வீடு தான் சொல்லணும். செல்வி கனிஷ்கா, நம்ம பழனியில் 2 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான திருமண மண்டபம் தாங்க ஸ்ரீ கந்தன் மகால். பழனி புதுதாராபுரம் ரோட்டில் டிஎஸ்பி கேம்புக்கு பக்கத்துலேயே தாங்க ஸ்ரீ கந்தன் மகால் லொக்கேட் ஆயிருக்கு. மிகப்பெரிய பார்க்கிங் வசதியோட ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபெசிலிட்டியோட அமைஞ்சிருக்குங்க. அதனால நீங்கள் எந்த ரூட்ல இருந்து எந்த வாகனங்களில் வந்தாலும் ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பும் இருக்குங்க. ஸ்ரீ கந்தன் மகாலில் 3 ஹால் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் ஹால். 500 பேர் அமர்ந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஹால். இது வந்து ஒரு ஏர் கண்டிஷன்டு ஹாலுங்க. இதுக்கு பக்கத்துலேயே 320 பேர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைனிங் ஹால் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடியில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஃபேன் இருக்குங்க. அதை ஒட்டியே உங்களுக்கு கிச்சன் ஏரியாவும் வந்துடும். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே நீங்கள் இங்கே வந்து சமைச்சிக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற பார்க்கிங் ஏரியாங்க. இது பார்த்தீங்கன்னா மினி ஹாலுங்க. 200 பேர் அமரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஹாலும் பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கான கிச்சன் அண்ட் டைனிங்கும் நியர்பைலேயே வந்துடும். 24x7 வாட்டர் ஃபெசிலிட்டி, பவர் சோர்ஸ், பார்க்கிங், அது போக உங்களுக்கு வந்து ஸ்டேயிங் ரூம்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதில் ஏசி நான் ஏசி 2 கேட்டகரியில் இருக்குங்க. இந்த மாதிரி மொத்தமாக 10 ரூம்ஸ் வந்து இங்கே இருக்குது. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி பேசுங்க. ஐயா, என்னதான் புகுந்த வீட்ல 70 வருஷம் நம்ம மகாராணியா வாழ்ற வாழ்க்கையை விட பிறந்த வீட்ல நம்ம வாழ்ந்த அந்த 20 வருஷம் தான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு வரமான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன்மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன், தனதானன தனதம் தம் தனதானன தனதம் தம் இப்படின்னு நாங்கள் அடம் பிடிச்சே நாங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கிற ஒரே இடம் எங்கள் பிறந்த வீடு மட்டும்தாங்க. எங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது என இரண்டையும் முழு உரிமையுடனும் சுதந்திரமாகவும் நாங்கள் செய்கிற ஒரே இடம் எங்கள் பிறந்த வீடு மட்டும்தாங்க. எங்கள் பிறந்த வீட்டில் நாங்கள் ராணி மாதிரி இருக்கோம், ஆனால் புகுந்த வீட்டில் தேவையில்லாத ஆணி மாதிரி தானங்க இருக்கோம். எங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது என இரண்டையும் முழு உரிமையுடன் செய்யக்கூடிய ஒரே இடம் எங்கள் பிறந்த வீடு மட்டும்தாங்க. ஐயா, பிறந்த வீடுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி நம்ம சொல்லுங்க ஐயா, பிறந்த வீடுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி நம்ம ஊரு நம்ம மக்கள் நம்ம வச்சதுதான் சட்டம். ஆனா புகுந்த வீடுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி நம்ம ஒன்று கேட்டா அவங்க ஒன்று கொடுப்பாங்க, நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்வாங்க, நம்ம ஒன்று நினைச்சா அங்க ஒன்று நடக்கும். இப்படிப்பட்ட பொழப்பு தாயா புகுந்த வீட்டில் நடக்குது. அதாவது ஒன்றிய அரசு அவங்களோட கொஞ்சம் ஒன்றுனா எல்லாம் கிடைக்குமா சொல்லுங்க. ஆமாங்கய்யா, பிறந்த வீடுங்கிறது என்ஜாய்மெண்ட், ஆனால் புகுந்த வீடுங்கிறது வெறும் கமிட்மெண்ட். எங்கள் பிறந்த வீட்டிலலாம் நாங்கள் முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனால் புகுந்த வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச மிச்ச மீதியை சாப்பிட்றது தாயா புகுந்த வீடு. மகள்கள் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் எந்த முடிவாக இருந்தாலும் அவங்கள கேட்டு தான் எடுப்பாங்க. வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணுமா, ஒரு ஃபோன் வாங்கணுமா, அவ்வளவு ஏன் அன்றாட சமையல் கூட அவங்கள கேட்டு தான் நடக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நாங்கள் நினச்சதை சாதிக்க எங்களுக்கு துணையாக இருக்க எங்கள் அப்பா, நாங்கள் குழந்தையா இருக்கிறதுலேருந்து எங்களை வளர்க்கறது முடியும் தன்னையே அர்ப்பணித்த எங்கள் அம்மா, நான் எடுத்துக்கிட்டது போக மற்றதை எடுத்துக்கிற என் தங்கச்சி. இப்படிப்பட்ட சூழலில் தாயா நாங்கள் நினச்சதை நாங்கள் சாதிக்க முடியும். பிறந்த வீட்டில் நாங்கள் டேட் லிட்டில் பிரின்சஸ் இளவரசி, ஆனால் புகுந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்கிற வெறும் இல்லத்தரசியாகவே இருக்கோம் ஐயா. எங்கள் பிறந்த வீட்டிலலாம் நாங்கள் டிசம்பர் மாத குளிரில் ஐஸ்கிரீம் கேட்டால் கூட எங்களுக்காக ஓடி போய் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அண்ணன். ஆனால் இதே புகுந்த வீட்டில் ஏப்ரல் மாதம் வெயிலில் கேட்டால் கூட ஏதோ ஏலியன்ஸை பார்த்த மாதிரி ஏற இறங்க பார்ப்பாங்கங்க. ஒரு எக்ஸாம்னா எங்களுக்காக வீடே கண் விழிச்சு காத்திருக்கோம். எங்களோட சாதனைகளுக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்வது தான் எங்கள் பிறந்த வீடு. ஒவ்வொரு அப்பாவும் தன்னுடைய மகளை பார்த்து கொலசாமின்னு சொல்கிற மண்ணு நம்ம மண்ணு. ஆனால் புகுந்த வீட்டில் பெண்கள் தங்களுடைய கொலசாமியவே மாற்றிக்குவாங்கய்யா. அருமை அருமை. லெனின் சொன்னாரு,
உலகத்தில் சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண்களை அடுப்படியில் போட்டு முடக்கிவிட்டு உலகத்தை மாற்றத்துக்கு உட்படுத்துவோம் என்று சொன்னால் இதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. பெண்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை. பிறந்த வீடுங்கிறது பள்ளிக்கூட மாறிங்க. அங்கதான் நம்ம அடிப்படை பொறுப்புகளை கற்றுக்கொண்டு புகுந்த வீடான பல்கலைக்கழகத்துல பயன்படுத்துவோம். அந்த புகுந்த வீட்டுக்கே அடித்தளம் பிறந்த வீடுன்னு சொல்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. சிறப்பு. எந்த வீட்டில் பெண்கள் இயல்பாக இருக்கிறார்களோ, எந்த வீட்டில் அவர்களால் கனவு காண முடிகிறதோ அந்த வீடே பிறந்த வீடு என நான் உறுதியாக சொல்வேன். அன்றும் இன்றும் என்றும் பிறந்த வீடே பெண்களின் சிறந்த வீடு என்று கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டுக்கால்களால் துள்ளி குதித்த காலம், தத்தி தவழ்ந்து தரை நுகர்ந்த காலம், சிட்டுக்குருவியாய் நான் சிறகடித்த காலம், பட்டுப்பாவாடையில் நான் ராட்டினம் சுற்றிய காலம். ஆம், அதுவே நான் என் பிறந்த வீட்டில் இருந்த காலம். நடுவர் அவர்களே, அழகாக பயிர் நட்டு உரமிட்டு மரமாக வளர்ந்த பின் அதை பிடுங்கி வேறிடத்தில் நடலாமோ, நட்டாலும் வளருமோ என்ற வினாவுடன் பெண்களுக்கு பிறந்த வீடே என்றும் மகிழ்ச்சி தரும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை. இங்கே வந்து நாங்கள் ராணி மாதிரி போனோம் அப்படின்னாங்க. பாவம், அங்கே கனவு ஒருத்தன் தான் அப்ராணியாக உட்காந்துருப்பான் அப்படிங்கிறத அப்படியே சொல்லாமல் அப்படியே போயிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு அருமையாக பதில் சொல்வதற்காக புகுந்த வீடு தான் அப்படின்னு சொல்வதற்கு செல்வி நந்திதாஸ்ரீ அவர்கள், வாங்கம்மா. நடுவர் அவர்களே, பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பிறந்த வீட்டிலா புகுந்த வீட்டிலா என பேசுவதற்கு முன்பு முதலில் பெண்களின் மகிழ்ச்சி என்பது அவளோட சுதந்திரம், அங்கீகாரம் மற்றும் அவளுக்கு கிடைக்கிற உண்மையான அன்புல தாங்க இருக்கு. தடைகளை தகர்த்து கனவுகளை நினைவாக்கி சிரிப்புடன் வலம் வரும் பெண்ணே மகிழ்ச்சியின் உண்மையான உருவம். குடும்பத்தையும் சமூகத்தையும் தாங்கி பிடிக்கும் அவளோட பெருமிதம் தாங்க அவளுக்குள்ள இருக்க உண்மையான மகிழ்ச்சி. பல பெண்கள் திருமணத்திற்கு பின் சாதித்து தங்களின் வாழ்க்கையை இன்னும் உயரத்திற்கு கொண்டு போயிருக்காங்க. ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தாங்க. 5 முறை வேர்ல்டு சாம்பியன், 6 முறை ஏசியன் சாம்பியன் அடிச்சிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நமது இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த மேரி கோம் தாங்க. அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்க விளையாட்டுத்துறையில் அர்ஜுனா விருது, பத்மஸ்ரீ விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது போன்ற பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்மணி ஒரு பேட்டியில் திருமணத்திற்கு பின்புதான் நான் இவ்வளவு சாதிக்க முடிஞ்சதுன்னு தன் கணவரை பாராட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க MS சுப்புலட்சுமி என்று அனைவராலும் அழைக்கப்படும் மாண்புமிகு மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அம்மாள் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வாங்கின அவங்க பல மொழிகளில் பல பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்களோட பாடல்களை கேட்காதவங்களே இருக்க மாட்டீங்க. அத்தகைய இசை பேரரசி MS சுப்புலட்சுமி ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என் கணவர் சதாசிவம் இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு மேடை ஏறி பாடியிருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பெண்ணின் திருமணத்திற்கு பிறகும் அவளது கணவர் உறுதுணையாக இருந்தால் அனைத்து பெண்களும் வாழ்நாளில் சாதனையாளர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே புகுந்த வீடுதான் பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய களம். பிறந்த வீட்டில் எல்லா முடிவும் அவளை கேட்டு கேட்டு தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் புகுந்த வீட்டில் எல்லா முடிவும் அவளே தானங்க எடுக்கிறா. நீங்கள் பெண்கள் பேசுகிறத கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பிறந்த வீடை அம்மா வீடுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் புகுந்த வீடை நம்ம வீடுன்னு தானங்க சொல்லுவாங்க. அப்புறம் நடுவர் அவர்களே, எதிரணி கனிஷ்கா சொன்னாங்க டிசம்பர் மாத குளிரில் அவங்க வீட்டில் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்களாம். பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, சொல்லுங்க. சும்மாவே அவன் காய்ச்சல் வந்து தொண்டை சரியில்லாமல் இருக்காங்க. எப்பவுமே எங்கள் புகுந்த வீட்டில் அவங்களுக்கு எது நல்லதுன்னு தாங்க பார்த்து பார்த்து செய்வாங்க. எத்தனை சோதனைகள் வந்தாலும் பெண்கள் சாதிப்பது புகுந்த வீட்டில் தாங்க. சிறப்புமா. அப்புறம் நடுவர் அவர்களே, பெண்கள் பிறந்த வீட்டில் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்காங்கன்னு புகுந்த வீட்டில் வெறும் இல்லத்தரசி மட்டும்தான்னு சொன்னாங்க. ஐயா, இல்லத்தரசினா யாரு தெரியுமாங்க ஐயா? சம்பளம் இல்லா வேலைக்காரி அல்ல, சகலமும் சுமக்கும் தலைவி, அன்பை சமைத்து பரிமாறி அனைவரையும் காக்கும் அன்னை,
வீட்டின் நிம்மதி பூங்கா இல்லத்தரசி என்னும் பாவை. ஆமாங்க ஐயா, புகுந்த வீட்டில் அந்த இல்லத்துக்கே அரசி நாங்கள் தாங்க ஐயா. பிறந்த வீடுங்கிறது நாற்றங்கால் மாதிரி. அங்கே பயிர் நடலாம், ஆனால் அதை எடுத்து வயலில் நடும்போது தான் விளைச்சல் தரும், உலகுக்கும் பயன்படும். நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, பயிர் நாற்றங்காலில் இருப்பது மகிழ்ச்சியா அல்லது வயலில் வளர்ந்து விளைச்சல் தரும்போது மகிழ்ச்சியா? இந்த சமூகம் விளைச்சலையே கொண்டாடும், அந்த விளைச்சல் தான் புகுந்த வீடு. ஆகவே பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பது புகுந்த வீட்டில்தான் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் பள்ளி வேலன் விகாஸ் பள்ளிக்கும் நமது தமிழன் தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பான பேச்சுமா. கன்னி பேச்சாக இருந்தாலும் அற்புதமாக அந்த பாயிண்டை வந்து எடுத்து வச்சிங்க. இப்போ அதுக்கு பதில் சொல்வதற்காக இங்கே வரணும். யார்? பிறந்த வீடு தான் அப்படின்னு சொல்வதற்காக ஹரிப்பிரியா அவர்கள். வாங்கம்மா. நான் உங்கள் பொன்ராஜ், முன்னாள் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர், திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர். அனைத்து மகளிருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எதிரணியில இருக்க என்னோட அக்கா, சரிங்களா? என்னோட அக்கா எங்க பள்ளியில 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சுற்றுலா கூட்டிட்டு போனாங்க. அப்ப 3 நாள் சுற்றுலா, சரிங்களா ஐயா? அப்ப எங்க அக்கா என்னை பார்த்து சொன்னது, அக்கா நீங்களும் சுற்றுலாக்கு வரலையான்னு அவங்கள கேட்கிறேன். அதுக்கு உனக்கு என்ன ஹரிப்பிரியா, நீ போலாம், ஏன்னா பிறந்த வீட்டுல இருக்க, சந்தோஷமா போயிட்டு வா. 3 நாள் என்னால சமாளிக்க முடியாது, ஏன்னா என் கணவனை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், மாமனாரை பார்க்கணும். இதை விட வேற என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணும்? நம்ம நடுவரையா அவர்களே, இதுல இருந்தே தெரியுது பெண் சந்தோஷமாக இருக்கிறது பிறந்த வீடு தான் நடுவரையா அவர்களே. இது மட்டுமா, பொங்கலுக்கு லீவு விட்டாங்க ஐயா எங்களோட பள்ளியில. அதே எங்களோட அக்கா அந்த 4 நாள் லீவுல ஓய்வெடுக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு எங்க போனாங்க? மாமியார் வீட்லயா இருந்தாங்க? இல்ல நடுவரையா அவர்களே, அவங்களுடைய பிறந்த வீட்டுக்கு தாங்க ஐயா போனாங்க. அது மட்டும் அல்ல நடுவரையா அவர்களே, பொறுப்பு பொறுப்புன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது புகுந்த வீட்டுக்கு போனாதான் வருமா? அது என்ன இது அதிசயம்? பொறுப்பு என்ன புகுந்த வீட்டுக்கு போனோன்னே குதிச்சு வந்துருமா? அது எப்படி பொறுமையா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும், அன்பா நடந்துக்கணும், எல்லாமே அம்மா அப்பா சொல்லி கொடுத்துதானே நடுவரையா அவர்களே வருது. ஆச்சரியமா இருக்கு. அது மட்டுமா நடுவரையா அவர்களே, எல்லாரும் சொன்னாங்க அன்னை என்ற பட்டம் திருமணத்தால் வராது. அன்னை என்ற பட்டம் அப்படின்னா என்ன? திருமணம் பண்ணாதான் வரும்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை அல்ல. அன்னை என்ற பட்டம் திருமணத்தால் வராது, தாய்மையால் வருகிறது. அன்னை தெரசாவை ஏன் நடுவரையா அவர்களே எல்லாரும் அன்னைன்னு கூப்பிடுறோம்? சிந்திச்சு பாருங்க. அவங்க என்ன திருமணம் பண்ணாங்களா? இல்ல 2-3 பிள்ளைகளுக்கு தாயாதான் இருந்தாங்களா? இல்லையே. ஆனா அவங்கள நம்ம ஏன் அன்னைன்னு சொல்றோம் நடுவரையா அவர்களே? சற்று சிந்தித்து பாருங்கள். பெண் என்றால் கருவறை மட்டுமல்ல, கருணை அறையும் தான் நடுவரையா அவர்களே. எல்லாரும் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பொறுப்பு வருது, எல்லாமே வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அது மிகையல்ல. நானும் பொறுப்பா இருக்கேன், எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஆனா என்னோட பிறந்த வீட்டுல என் தம்பிக்கு நான் அன்னையா இருக்கேன், என் தம்பிக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு ஆசிரியையா என் பிள்ளைங்களுக்கு நான் அம்மாவா இருக்கிறேன், ஒரு அன்னையா இருக்கிறேன் நடுவரையா அவர்களே. அதனால பெண்ணுக்கு திருமண நிலை தான் வந்து அவங்களோட வாழ்க்கையை சிறப்பிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. திருமணம் ஆகாமலும் கூட அவங்க பலரால அன்னையா புகழப்படுறாங்க நடுவரையா அவர்களே. எந்த வீட்லயாவது நீங்க இல்ல எந்த ஊர்லயாவது நீங்க கொடுமை அப்படின்னா அம்மா கொடுமை அப்பா கொடுமைன்னு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா நடுவரையா அவர்களே? அது இல்ல. ஆனா பிறந்த வீட்டுல மகள் கொடுமை உண்டு. ஆனா நான் எப்படி கேட்டிருக்கேன் தெரியுமா நடுவரையா அவர்களே? கொடுமை அப்படிங்கிறது வரதட்சணை கொடுமை, மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, இப்படிதாங்க ஐயா கொடுமைகளை கேட்டிருக்கேன். உண்மையை சொல்ல போனா பிறந்த வீடு அப்படிங்கிறது ஏசி மாதிரி கூலு குலுன்னு ஜம்முன்னு இருக்கலாம். ஆனா புகுந்த வீடு அப்படிங்கிறது பிசி மாதிரி, ப்ரெஷர் குக்கர் மாதிரி எந்நேரமும் டென்ஷன்லயே இருக்கணும் நடுவரையா அவர்களே. பிறந்த வீடு அப்படிங்கிறது ஓனர்ஷிப், ஆனா புகுந்த வீடு அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் தான். பிறந்த வீடு அப்படிங்கிறது வைஃபை மாதிரி, எப்ப கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆயிரும். புகுந்த வீடு அப்படி இல்லை, டேட்டா பேக் மாதிரி லிமிட்டட் தான் நடுவரையா அவர்களே. அதே மாதிரி அது மட்டுமா, எதிரணியர் என்னமோ சொன்னாங்க, மேரிகாம் கனவு கண்டாங்க சாதிச்சாங்க. ஒரு பெண் சாதனையாளராக ஆகிறது எடுத்தொன்னே சாதனையாளராக ஆக முடியாது. சின்ன வயதுல இருந்தே அந்த சாதனைக்கு ஊக்கம் தரணும் நடுவரையா அவர்களே. இதுக்கு நானும் சில எடுத்துக்காட்டு சொல்றேன். சிருஷ்டி ஜெயந்த் தேஷ்முக் அப்படிங்கிற ஒரு IAS ஆபீசர் 22 வயசுல IAS ஆயிருக்காங்க.
வென்றிருக்காங்க. அது மட்டுமா PV சிந்து அவர்களும் நிறைய பதக்கங்களை வென்றிருக்காங்க. ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம், உலக சாம்பியன்ஷிப். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண் சாதனையாளரா மாறுறது புகுந்த வீட்டுக்கு போன உடனே தான் இல்ல. நடுவர் ஐயா அவர்களே, பிறந்த வீட்டுல அவங்க தாய் தந்தையர் கொடுக்கிற ஊக்கமும் ஆக்கமும் துணையும் தைரியமும் தான் இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறேன் அப்படின்னா எங்க அம்மா அப்பா எனக்கு கொடுத்த தைரியம் தான். நடுவர் ஐயா அவர்களே, ஒரு பெண் வந்து சிறந்த பெண்ணாக மாறுறதுக்கு அடித்தளமே வந்து பிறந்த வீடு தான். நடுவர் ஐயா அவர்களே, இன்னும் சில வரிகளை நான் சொல்கிறேன். பிறந்த வீட்டில் நான் பயமறியா ஒரு ராணி, என் சிரிப்புக்கு எல்லை இல்லை, என் கனவுகளுக்கு கட்டுப்பாடு இல்லை. அப்பாவின் தோள் எனக்கு தைரியம், அம்மாவின் அன்பு எனக்கு ஆறுதல். இங்கே நான் சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைக்கவே. இங்குதான் எனக்கு சுதந்திரம், இங்குதான் எனக்கு தைரியம், இங்கே நான். புகுந்த வீடு ஒரு வாழ்க்கையின் பகுதிதான், ஆனால் என் அடையாளம் என் பிறந்த வீடே, என் பிறந்த வீடுதான். எனவே பெண்ணின் முதல் சொர்க்கம் பிறந்த வீடே, இல்லை பிறந்த வீடு மட்டும்தான் என்று கூறி நல்ல முடிவை கூறுமாறு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஆணித்தரமாக நல்ல சிறப்பாக பேசினாங்க. அடுத்தது திருமதி தாரணி. ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவ பிறந்த வீட்டிலேருந்து என்ன கொண்டு வரா? வெறும் நினைவுகளை மட்டும்தான் சுமந்துட்டு வரான். ஆனால் அவளுக்கு புகுந்த வீடு புது புது அர்த்தங்களை கற்றுத்தருது. அந்த அர்த்தம் தானே நம்மளுடைய வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியே. ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவள் வெறும் வீட்டை மட்டும் மறக்கலை, அவளுடைய எண்ணங்களையும் பொறுப்பு எல்லாத்தையும் சேர்ந்து சுமந்துட்டு வராது. அவளுடைய ஒரு உயர்ந்த பதவியை அவளுக்கு உருவாக்கி தருது, ஒரு மன வலிமையை தருது. பிறந்த வீட்டில் நம்மளை அன்பால் காப்பாற்றுறாங்க, ஆனால் புகுந்த வீட்டில் நம்மளை நம்பிக்கையால் உயர்த்துறாங்க. பெண் என்பவள் ஒரு வீட்டின் மரியாதை மட்டுமல்ல, அவள் ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு. பெண் வீட்டில், பிறந்த வீட்டில் நான் ஒரு அத்தியாயம், ஆனால் புகுந்த வீட்டில் நான் தான் அந்த குடும்பத்தின் கதாநாயகிய. நடுவர் ஐயா அவர்களே, பிறந்த வீட்டில் அவள் கவலை இல்லாமல் வாழ்கிறாள், ஆனால் புகுந்த வீட்டில் அவள் கவலைகளை சமாளித்து வாழ்கிறாள். அதுதானே நமக்கு வேணும் நடுவர் ஐயா அவர்களே, அதுதானே வளர்ச்சி, அதுதானே நமக்கு நிறைவு. பிறந்த வீடு வெறும் நமக்கு நினைவுகளை மட்டும்தான் தரும், ஆனால் புகுந்த வீடு நமக்கு சின்ன சின்ன அர்த்தங்களையும் சேர்த்தி தருது. ஒரு பெண் பிறக்கிறா அப்படின்னா அந்த குடும்பம் மட்டும்தான் மகிழ்ச்சி அடையும் நடுவர் ஐயா அவர்களே. ஆனால் அந்த பெண் ஒரு தைரியமாக வளர்களான்னா அந்த சமூகமே வளரும். உதாரணமாக நான் இந்த இடத்துல மறைந்த நம்ம முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை நினைவு கூறுவதில் பெருமிதம் அடைகிறேன் நடுவர் ஐயா அவர்களே. இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர்கள், நம்ம அனைவருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு அமைந்த ஒரு புதிய வாழ்க்கை, புதிய சூழல், புதிய பொறுப்புகள் எல்லாமே அது புகுந்த வீடு தான். அந்த புகுந்த வீட்டில் தான் அவங்களுடைய மன வலிமையும் வளர்ந்துச்சு, அவங்களுடைய ஆளுமை திறனும் வளர்ந்துச்சு, அவங்களுடைய நிர்வாகத்திறனும் வளர்ந்துச்சு. அந்த புகுந்த வீட்டில் அவங்க நினச்சிருந்தா அவங்கள முடக்கி வீட்லேயே வச்சிருக்க முடியும் நடுவர் ஐயா அவர்களே. ஆனால் அவங்களுடைய வழித்துணையும் சரி, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு பெரிய உறுதுணையாகவும் மன வலிமையோடையும் இருந்து அவங்கள ஒரு சாதாரண பெண்மணியாக வீட்டில் முடக்கி வைத்து விடாமல் அவர்களை நம்மளுடைய நாட்டின், பாரத நாட்டின் பெண் பிரதமராக உருவாக்கியிருக்காங்கன்னா அது புகுந்த வீடு தான் நடுவர் ஐயா அவர்களே. புகுந்த வீட்டில் அவள் சுருங்கினா, ஒரு பெண் சுருங்கினா அந்த குடும்பமே சுருங்கி போயிடும். ஆனால் புகுந்த வீட்டில் அவள் உயர்ந்தா அந்த உலகமே உயர்ந்துடும். ஏனென்றால் நான் புத்தகத்தில் மட்டும் படித்த வாழ்க்கையை பற்றி பேசவில்லை, நான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன் நடுவர் ஐயா அவர்களே. நான் மகளாக இருந்த கஷ்டத்தையும் பார்த்திருக்கேன், மனைவியாக எனக்கு புகுந்த வீட்டில் கிடைச்ச மரியாதையும் பார்த்திருக்கேன். நான் ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தம்பியை இழந்த துக்கத்தையும் துயரத்தையும் பார்த்திருக்கேன். ஆனால் அந்த துயரத்தில் கூட என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தார் என்னை தாங்கி நின்று ஒரு தூணாக இருந்து எனக்கு பெரிய பக்கமலமாக இருந்து அந்த ஒரு சூழ்நிலையில என்னால் இப்போ பேசினா கூட கண்ணீர் தான் வரும். அந்த இடத்துல என்னுடைய கணவர் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்காரு நடுவர் ஐயா அவர்களே. அதனால தான் நான் எனக்கு தைரியமாக சொல்கிறேன், பெண்களுக்கு மகிழ்ச்சி என்பது பிறந்த வீட்டில் மட்டும் கிடைப்பது அல்ல, அது புகுந்த வீட்டிலும் தான் அவளுக்கு கிடைக்கிறது. இன்று பாரதியார் கண்ட புதுமை பெண் வீட்டு வாசலில் மட்டுமல்ல நடுவர் ஐயா அவர்களே, இந்த மேடையிலும் நின்று பேசிக்கொண்டிருக்கிறாள். பெண் பலவீனம் இல்லை, அவள் பொறுமையின் உருவம். புகுந்த வீட்டில் பெண் யாரையும் சார்ந்தவள் இல்லை, அவள் சார்ந்தவள்களை உயர்த்துபவள். என் வாழ்க்கையில் என் கனவுகளை நிறுத்தாமல், என் ஆசைகளுக்கு முட்டுக்கட்டை போடாமல் என்னை முன்னேற்றிய வீடுதான் என் புகுந்த வீடு. என் வாழ்க்கையில இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே என் புகுந்த வீடு தான் ஐயா. என் கணவர் அந்த அளவுக்கு என்னை ஊக்கப்படுத்தினங்காட்டி தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் ஐயா. பெண்கிறது ஒரு மென்மையான பூ போன்றவள் தான், ஆனா நினைவில் கொள்ளுங்கள், அந்த பூவுடைய வாசம் பிறந்த வீட்டில் சிறிது காலம் மட்டும்தான் செல்லும். ஆனால் புகுந்த வீட்டில் அந்த ராணியுடைய ஆட்சி காலம் முழுவதும் நிலைத்து நிற்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எத்தனை பேர் புகுந்த வீட்டில் நீங்களா உங்களுடைய சொந்த முடிவுகளை எடுத்துட்டு இருக்கீங்க? உங்க கணவரை கேட்டுதான் செய்றீங்களா? எல்லாமே
எல்லாமே கணவரை கிட்ட தான் செய்கிறீங்களா? இப்போ எது வேணாலும் ஆன்லைனில் மீஷோ எடுத்துக்கிறீங்க, ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிறீங்க, எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறீங்க. ஜிபேல பணம் மட்டும் அனுப்புனா போதும், நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிறோம், உங்களை டிஸ்டர்பே பண்ணலை. மளிகை ஜாமான் கொண்டு நாங்கள் கடையில் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குறோம். அப்படி தானே போயிட்டு இருக்கின்ற நிலைமை. நம்ம புகுந்த வீட்டில் நம்ம ராணியா இல்லையா? நம்ம மகாராணியா தானே இருக்கோம். எத்தனை பேர் மகாராணி இல்லைன்னு சொல்கிறீங்க? ஒரு பெண்ணுடைய கனவை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம் தானங்க. இப்படிப்பட்ட மகளிர் தினத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, அடுத்ததாக உங்களுக்கு பதில் சொல்வதற்காக அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி சமூக சேவை, சிவசக்தி ரியல்டர்ஸ், குன்னத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கீதா தங்கராஜ். உங்கள் தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திரு மணிமாறன் அவர்கள். நடுவர் அவர்களே, ஆரம்பிங்க. பெண்கள் அதிகம் மகிழ்ச்சியாய் இருப்பது பிறந்த வீட்டிலே. இந்த புகுந்த வீடு தான் கிடையாது. சும்மா எதையாச்சும் சொல்லக்கூடாது. கருவறை இருக்கும் இடமெல்லாம் கோவில் என்று சொன்னால், கருவறை இருக்கும் இடமெல்லாம் கோவில் என்று சொன்னால், ஒவ்வொரு பெண்ணும் கோவிலே என்று சொல்லி மகளிர் தின வாழ்த்துக்களோடு துவங்குகின்றனர். சிறப்பு. எங்கே பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள், எங்கே பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக புரிந்திருக்கும், அது புகுந்த வீடு மட்டும்தான். இங்க விளைச்சல் நல்லா இருக்கான்னு பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு விதைச்சவன் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்களா? இன்றைக்கு திருமணமான எத்தனையோ பெண்கள் இந்த பூமியில இருக்கின்றார்கள். வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, புருஷன் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, புருஷன் கிட்ட சொல்றாங்களா? மாமியார் கிட்ட சொல்றாங்களா? நாத்தனார் கிட்ட சொல்றாங்களா? இல்லைங்க. அடுத்த கால் எங்க வரும்? பிறந்த வீட்டுக்கு வரும். தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற இடம் நிச்சயமாக சொல்லுகின்றேன் புகுந்த வீடாக இருக்காது. அது நிச்சயமாக பிறந்த வீடாக மட்டும்தான் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. நடுவர் அவர்களே, பலு தூக்குதலில் தங்கம் என்றவள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பல் துளக்கி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் எங்கே மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக யோசித்து பார்க்கணுமா இல்லையா? திருமண நேரத்தில் கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும். பொண்ணை அடுத்த வீட்டுக்கு அனுப்ப குடும்பமே ரெடியாக இருக்கும். அப்பா மட்டும் வெளியே வரவே மாட்டாப்புல. பார்த்துருக்கீங்களா? அப்பா மட்டும் வெளியவே வர மாட்டார். என்ன காரணம்னா, இத்தனை நாள் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள வேற வீட்டுக்கு போகுதுங்க. ஒரு இரும்பு கோட்டை இடிந்து விடுவதை அன்றைக்குத்தான் ஒரு பெண் காணுகின்றாள் என்று சொன்னால் எப்படி உங்களுக்கு புகுந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தீங்களா இல்லையா நடுவர் அவர்களே? ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மகாலட்சுமியே பிறந்துட்டாடான்னு சொல்லுவாங்க. இதை இப்படியே மாற்றி சொல்கிறேன், வந்துருச்சுடா மகாலட்சுமி, இது புகுந்த வீடு, மகாலட்சுமியே பிறந்திருக்கான்னு சொன்னா அது பிறந்து விடுங்க. புகுந்த வீட்டுக்கு போன ஒரு பெண் எழுதின கவிதை இது. துள்ளி குதித்த நான் மெதுவாய் நடக்கவே பயப்படுகின்றேன். கத்தி பாடிய நான் இன்று குரல் வலையை நெருக்கிக் கொள்கிறேன். நினைச்சதெல்லாம் செஞ்ச நான் ஏதாவது செய்வதற்கே நினைக்க வேண்டியதா இருக்கிறது. எல்லாம் தெரியும் என்று உரைத்த நான் எதுவுமே தெரியாது போல் ஓரத்தில் நிற்கின்றேன் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், புகுந்த வீட்டிற்கு போன பெண்ணின் மனநிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கணுமா இல்லையாங்க? ஒரு பிறந்த குழந்தை தான் அம்மாவுக்கு எழுதின கவிதை, மா கேக்குதாமா, மா கேக்குதாமா, கருவறையில கனத்தவன் தான் உன்னை கவிதை பாட வந்திருக்க, கருவறையில கனத்தவன் தான் உன்னை கவிதை பாட வந்திருக்கேன், உருவம் ஒன்றும் இல்லாமையே என் உடம்பெல்லாம் தெரிஞ்சுதாம்மா, தொட்டு தொட்டு பார்த்தியாமே தொலைஞ்சு போயிருவேன்னு பயந்தியாமா, தொட்டு தொட்டு பார்த்தியாமே தொலைஞ்சு போயிருவேன்னு பயந்தியாமா, அடுத்த வீட்டு வாசலுக்கு அடியே இருந்தாலும் அதிசயமே இருக்குதுன்னு பார்த்து பார்த்து நடந்தியாமா, அடுத்த வீட்டு வாசலுக்கு ஆரடியே இருந்தாலும் அதிசயமே இருக்குதுன்னு பார்த்து பார்த்து நடந்தியாமா, ஆசமக வருவேன்னு ஆசமக வருவேன்னு அவங்களதான் செஞ்சியாமா, என் ஆசை ராசாத்தி உனக்காக வந்திருக்கேன் அம்மான்னு கூப்பிடுத்தான், என் ஆசை ராசாத்தி உனக்காக வந்திருக்கேன் அம்மான்னு கூப்பிடுத்தான், ஆடி காத்து வரும் அச்சடிச்சா காசு வரும் அம்மான்னு சொன்னாலே உன் நினைப்பு எனக்கு வரும்னு சொன்னா நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள். இந்த தாய்மை என்பது கூட பிறந்த வீட்டிற்கான அதிகம் கிடைக்கிறதுக்கு தவிர்த்து புகுந்த வீட்டில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூடே இல்லை என்பதை மீண்டும் இந்த அரங்கத்துக்கு ஒரு முறை பதிவு செய்து கொண்டு இன்றைக்கு சொல்லுகின்றேன், இந்த அரங்கத்திலிருந்து சொல்லுகின்றேன், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த எதிரடிக்கு அடிக்காம வாயில குணமா சொல்லிக் கொடுங்க. பெண்கள் அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பது எங்க என்று கேட்டால் நிச்சயமாக அது பிறந்த விழாவை மட்டும்தான் இருக்கும்
என்பதை ஆணையத்தரமாக சொல்ல மாட்டேன், அடிச்சே சொல்லுவேன். பெண்கள் மகிழ்ச்சியா இருப்பது நிச்சயமாக பிறந்த வீட்டில் மட்டும்தான் என்ற இந்த இடத்துல மீண்டும் ஒரு பதிவு செய்து கொண்டு சந்தனைகளுக்கு வெள்ளிரப்பாளர்கள் சர்க்கரை போடுகிற கொடுத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்த சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அனைத்து பெண்களுமே பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுல இளவரசியா இருக்கலாம். ஆனா ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு வரும்போது பட்டத்து ராணியாவும், பிறந்த வீட்டுல இருக்கும்போது ரேஷன் கார்டுல ஒரு பேரா தான் இருப்பீங்க. ஆனா ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு வரும்போது தான் குடும்ப தலைவின்ற ஒரு பட்டமே அவங்களுக்கு வருது. இது யாராலும் மறுக்க முடியுமா? அழகா சொன்னாங்க, மணிமாறனும் சொன்னா, அப்புறம் தங்கையும் சொன்னாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் போல. அதே போல அந்த பாப்பா ரொம்ப அழகா பேச்சு, அது அங்க கிடைக்கும், இது இங்கே கிடைக்குமா, அது அங்கே கிடைக்கும், இது இங்கே கிடைக்குமா. எங்களுக்கு ரைமிங்கா நிறைய பேச தெரியுமா. என்னன்னா இந்த பழனியில மணிமாறனும் அவங்களும் ஒரு சபதம் எடுத்துக்கணும். நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம், எங்களுக்கு மனைவியும் தேவையில்லை கணவனும் தேவையில்லைன்னு ஒரு சபதம் எடுத்துக்கணும். சபதம் எடுக்காம போனீங்கன்னா அப்ப பட்டிமன்ற நடுவர் எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே. சபதம் எடுக்காம போனீங்கன்னா ரத்தம் கக்கி சாவீங்கன்னு மட்டும் தான் சாபம் விடல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க என்னுடைய மனைவிக்கா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய மனைவிக்கா இருக்கட்டும் ஒரே பேர் தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பேரு பாத்தீங்கன்னா ஏ ஸ்வீட்டி, ஏ ஹாட்டி, ஏ புஜ்ஜிக்குட்டி, ஏ எத்தனை பேர் வச்சு நாங்க கூப்பிடுறோம். அப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்த வீட்டு பெண்களுக்கு தாய் தலமா இருக்கலாம். ஆனா புகுந்த வீட்டுக்கு வரும்போதுதான் ஒரு பெண்ணோட போர்க்களமே ஆரம்பிக்குது. அந்த போர்க்களத்துல எத்தனை பெண்கள் சாதிக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே நிலைத்து நின்று இருக்காங்க. நடுவர் அவர்களே, ஒரு பெண் அன்பாக இருந்தால் தாய் சிறந்தவள் என்ற அர்த்தம். ஒரு பெண் வீரமாக இருந்தால் தந்தை சிறந்தவன் என்ற அர்த்தம். ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் கணவன் சிறந்தவன் என்ற அர்த்தம். அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நடுவர் அவர்களே. அன்னைக்கு என் மனைவி வந்து எனக்கு சோறை போட்டு ரசத்தை ஊத்துறா. ரசத்தை ஊத்தி நானும் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு சமையக்கட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு, ஐயோ மன்னிச்சிருங்க, ரசத்துல புளிய ஊத்த மறந்துட்டேன், நீ ரசம் வைக்கிறேன்னு சொல்லும் போதே எனக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம அனுசரிச்சு போய் விட்டு கொடுத்து போனா ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையும் வராது. ஒரு பெண் தாய்மை என்னும் ஒரு உன்னதமான பிறப்பை அடைகிறார் என்றால் அது வந்து புகுந்த வீட்டிலே மட்டும்தான் நடுவர் அவர்களே அது சாத்தியம். தன்னுடைய இனத்தை வாரிசாக்கி அந்த வாரிசையும் பெரியவராக்கி தன்னுடைய இனத்தை இந்த உலகத்திற்கு காட்டுகிறாள் என்றால் அது பிறந்த வீட்டில் சாத்தியம் அல்ல, புகுந்த வீட்டில் மட்டும்தான் சாத்தியம் நடுவர் அவர்களே. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி ஆகணும். இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நவீனா அருண் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல எங்களுடைய வேலையை பத்தி எங்களுக்கு தெரியும். ஒரு 15 நாள் தான் வேலையே இருக்கும். மற்ற 15 நாள் காசுக்காக ஏதோ ஒரு இது பண்ணி கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்னுடைய நண்பர் அருணுடைய என்னுடைய சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு வந்து தன்னுடைய வீட்டை புகுந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த குடும்ப செலவுகள் அத்தனையும் தானே இழுத்து போட்டு செஞ்சு இத்தனை அழகா தன்னுடைய குடும்பத்தையும் மேனேஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நடுவர் அவர்களே. இத்தனை வருஷமும் சங்கடமே இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த பெண் தன் புகுந்த வீட்டை தன் வீடுனா பார்க்குற மாதிரி தான் இந்த இது நல்லதே நடக்குது நடுவர் அவர்களே. என்னைக்கு பிறந்த வீட்டை விட்டுட்டு வந்து நம்ம புகுந்த வீட்டை அடுத்தவங்க வீடு மாதிரி நினைக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது நடுவர் அவர்களே. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அக்கான்ற தங்கச்சின்னு தெரியல, அங்கே அப்பா அம்மா பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பெண்ணை அந்த தாயா இருக்கட்டும் இல்லை தந்தையா இருக்கட்டும் உன்னை இன்னொருத்த கையில பிடிச்சி கொடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியான தூக்கமே வராது அப்படின்னு சொல்ற தாய் தந்தைகள் இருக்கிற வரைக்குமே பிறந்த வீடு என்றைக்குமே சாத்தியமில்லை. புகுந்த வீட்டில் தான் பெண்களுக்கு மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. பிறந்த வீடு ஒரு பெண் உருவாவதற்கான வேர், புகுந்த வீடு தான் அவள் பூத்து குலுங்கும் கிளை. ஒரு பெண் முகவரி கொடுத்தது பிறந்த வீடு என்றால் அந்த முகவரிக்கு அடையாளத்தை கொடுத்தது புகுந்த வீடு தான் நடுவர் அவர்களே. மகள் என்ற பெயரில் பிறந்த வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு மருமகள் என்ற பெயரில் ஒரு பெண் சாதிக்கிறாள் என்றால் அது புகுந்த வீட்டில் மட்டுமே சாத்தியம் என்று கூறிக்கொண்டு இந்த மகளிர் தினத்திற்கு வருகை தந்துள்ள அத்தனை பேருக்கும் மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராகுல் கடைசியா வந்தாலும் ரன் ரேட்டை நல்லா ஏற்றி விட்டு போயிட்டாரு. ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஸ்வீட்டின்னு பேர் வைப்போம், ஹார்ட்டின்னு பேர் வைப்போம். அப்படிதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சுருந்தான், அபின்னு வச்சுருந்தான். இல்லைடா அவ்வளோ அன்பாடா அப்படின்னு கேட்டேன். அபின்னு வச்சிருக்கியடான்னு. அதுக்கு அப்ரிவேஷன் சொன்னான், அடங்கா பிடாரி
அப்படின்னு சொன்னான். ஆக அந்த மாதிரி ஸ்வீட்டிலையும் ஹாட்டிலையும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் முத்துக்குமார் சொல்லியிருப்பார் அழகா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்த்தியல்லன்னு. இப்போ சொல்கிறாங்க அதையே, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகள் ஒரு அடங்காப்பிடாரி என. ஈன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். எப்போ சான்றோன்னு கேட்க முடியும்? அவன் கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தையை பெற்றுக்கணும். இப்போது ஈன்று பிறந்துடுதல் எந்தளை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. ஒரு தாயானவள் என்ன பண்ணுறான்னா, ஒரு குழந்தையை மட்டும் பெற்று இது பண்ணுறது இல்லைங்க, ஒரு ஆண்மகனை அவனுக்கு உண்டான சான்றோன் ஆக்குவதற்குண்டான வாய்ப்பை தருகிறாள் இல்லைங்களா? ஆக தன்னுடைய குழந்தையும் பெற்றெடுத்து அவனை சான்றோனாக்க தன் கணவனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவள் சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறான். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், 20 ஆண்டுகள் அருமையாக நினச்சி பார்க்கலாம், அம்மா வீட்டில் அப்படி இருந்தேன், அம்மா வீட்டில் இப்படி இருந்தேன்னு. ஆனால் அது நினைவுகள். புகுந்த வீட்டில் தான் அது நிஜமாகின்றது. இப்போ இன்னொன்று பார்க்கணும், நம்ம தாய் தந்தை இருக்கும் வரைதான் அது பிறந்த வீடு. தாய் தந்தை இருக்கும் வரைதான் பிறந்த வீடு. தாய் தந்தை இப்பொழுதெல்லாம் தனியாக வீடு இருக்குதா? ஒரு சிலர் வீட்டில் இருக்காங்க, ஒரு சிலர் தன்னுடைய மூத்த பையன் வீட்டில் இருக்காங்க. இன்னும் ஒரு கொடுமை என்னென்னா, மூத்த பையன் வீட்டில் அப்பா இருப்பார், இள பையன் வீட்டில் அம்மா இருப்பாங்க. அவங்களையே பிரித்து வச்சுருவாங்க. அவங்களுக்கே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் பொழுது இவள் என்னுடைய தாய் வீடுன்னு யார் வீட்டுக்கு போவா? எந்த வீட்டுக்கு போவா? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தாய் தந்தை ஒருவேளை மறைந்து விட்டால் இவளுக்கு அம்மா வீடுங்கிறது எது? ஆக பிறந்த வீடு என்பது நமக்கு சுகமானது தான், நல்லதாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வளர்ச்சி பக்குவம் அதை நோக்கி போவது தானே வாழ்க்கை இல்லையா? நமக்கு என்ன இதுக்குன்னு நீங்கள் கண்ணகி நாம் சொன்னோம், பிறந்த வீட்டில் போய் புகுந்த வீட்டில் போய் கஷ்டப்பட்டா அப்படின்னு. அவள் போய் இந்த தேரா மண்ணா செப்புவதுடையா அங்கே சொல்லும் பொழுது அவள் சொல்கிறா, மாசாத்து வாணிபனின் மகன் யார், என்னோட கணவன் யாருன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் யாருடைய மகள் அப்படின்னு அவள் சொல்லலை. நல்லா கவனிச்சு பாருங்க, நான் யாருடைய மகள்னு சொல்ல, இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லலை, இன்னாருடைய மருமகள்னு சொல்கிறான். அப்போது கல்யாணம் ஆகிவிட்டாலே பெண்களுக்கு வீடு என்பது புகுந்த வீடு தான். உங்களுக்கு ரெண்டாவது, பிறந்த வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் பங்கு போட்டுப்பாங்க இல்லையா வீட்டை. ஆனால் இங்கே புகுந்த வீட்டில் உன் வீடுமா, உன்னுடைய ராஜ்யம்மா, உனக்கு என்ன வேணுமோ நீ சிறப்பாக பண்ணணும். ஆக இந்த அத்தனை விஷயத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது பெண்கள் பெரிதும் மகிழ்ச்சி, அதாவது தன்னுடைய அம்மா அப்பாவை நினச்சி தன்னுடைய பிறந்த வீட்டை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் தன்னுடைய கணவனுடைய வளர்ச்சி, பெண் மகாலட்சுமிம்பாங்க. மகாலட்சுமி மட்டுமல்ல, அவள் அஷ்டலட்சுமியாக அவதாரம் எடுக்கிறாள். எங்கே? பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிலே வரும்பொழுது அஷ்டலட்சுமி ஆகிவிடுகிறாள். எப்படி? உங்களுக்கு புது வாழ்க்கையை துவங்குகிற ஆதி லட்சுமி அவள்தான். கணவனுக்கு வெற்றிகளை கொடுக்கின்ற விஜயலட்சுமி அவள்தான். அது மட்டுமல்ல, புகுந்த வீட்டினுடைய அத்தனை பேருனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவி தாத்தா பாட்டின்னு ப்ரமோஷன் அவள் தான் கொடுக்குறா. இப்போ கஜலட்சுமி அவள்தான். அப்புறம் குடும்பத்தையே சீர்கொண்டு வரா இல்லையா, அவள் தான் தனலட்சுமி. சீர்கொண்டு வருகின்ற தனலட்சுமி அவள் தாங்க சமைக்கிறா, அவள் தான் தானியலட்சுமிங்க. அப்புறம் அத்தனை குடும்பத்திற்கும் உள்ள உறுப்பினர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறான். ஆக தைரியலட்சுமி அவள் தான். ஆக அஷ்டலட்சுமியாக அவதாரம் எடுக்கின்ற புகுந்த வீடு தான் பெண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை என்றும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற தீர்ப்பை தமிழன் டிவி தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.